இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, பலவிதமான ரெஸ்லிங் அப்டேட் பார்க்க போறோம். பலவிதமான டீம்ஸ் உருவாக போகுது. அது இல்லாம ரிட்டர்ன்ஸ் வரப்போறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ரெஸ்லரோட ஷெட்யூல் அப்படியே கிடைச்சிருக்கு. அது யார் என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். அதான் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, WWE புதிய டீம் உருவாக போகுது. அது ஓரளவுக்கு அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஜிம்மி யூசோ புதுசா ஒரு டீமை உருவாக்க போறாரு. அதாவது யூசோ வந்து அவர் ரா சைடுக்கு போயிட்டதுனால ஜிம்மி யூசோ இப்ப தனியா இருக்காரு. அவர் இப்ப டீம் கிடையாது. அதனால ரோமனும் இல்லாதனால தனியா தான் இருக்காரு. இப்படிப்பட்ட ஜிம்மி யூசோ மீண்டும் ஒரு டீம் உருவாக்க போறாரு. அது யார் கூடன்னு கேட்டீங்கன்னா, இப்போ டேமியன் பெர்ஸோட தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, டேமியன் பெர்ஸ் ட்ரீம் மேக்கர்டையும் ஃபைட் பண்ணியிருக்காரு. ஜிம்மி யூசோ டீம் ஃபைட் பண்ணியிருக்காரு. அதனால ரெண்டு பேர்த்தையும் பகைய வளர்த்துறாரு. அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி ஆக போற மாதிரி ஒரு ரீயூனிட் ஆக போற மாதிரி ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபியூச்சர்ல ஜிம்மி யூசோவோட சேர போறாரு, கை கொடுக்குற மாதிரி இருக்கு. அது இல்லாமல் ஜிம்மி யூசோ ஃபியூச்சர்ல யூஎஸ் சாம்பியன் ஆகிற மாதிரி யூஎஸ் சிம்பிளை போட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ஜான்சினா இனிமேல்ட்டு எப்போ வருவார், ஜான்சினோட ஷெட்யூல் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஜான்சினா இந்த ரெசில்மேனியாவோட ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாரன்ற மாதிரி உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வரலாம். ஜான்சினோட ஷெட்யூலை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்கன்னா, ஜான்சினா வந்து வர ராவுக்கு 17ஆம் தேதி வர போறார். அது மட்டும் இல்லாம 17ஆம் தேதி அங்க நடக்க போற ரா, அந்த ராவுக்கு வர போறார். அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த வாரம் ராவுக்கு வர போறார். அதுக்கப்புறம் ராவுக்கு ரெசில்மேனியாவுக்கு முன்னாடி ஒரு ரா நடக்க போகுது. அதாவது மார்ச் 31 அங்க யூஎஸ் டைத் அப்படின்னு நான் சொல்றேன். இந்தியாவில் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி நான் கேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ராவுக்கும் வர போறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. அதான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக் எடுத்து ஏப்ரல் 25ஆம் தேதி ஸ்மாக் டவுனுக்கு வராரு. அதுக்கப்புறம் மே 10க்கு பேக்லாஷ்க்கு வராரு. அதுக்கப்புறம் மே 24 சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு வராரு. அதுக்கப்புறம் மே 30 ஸ்மாக் டவுன், அதுக்கப்புறம் ஜூன் 13 ஸ்மாக் டவுன், அதுக்கப்புறம் ஜூன் 20 ஸ்மாக் டவுன். இது வரைக்கும் ஜான்சினா ஷெட்யூல் வந்திருக்கு. அதாவது ஜூன் மாசம் வரைக்கும் வராரு. அடுத்து நடக்கப்புறம் மனித பேங்க் பேப்பர் ஜான்சினா எதிர்பார்க்கலாம்னு என்னுடைய கருத்து. ஏன்னா அந்த வரைக்கும் ஜான்சினா ஷெட்யூல் நீண்டு கொண்டே போயிருக்கு. ஸ்டோரி லைன் அப்டேட் படுத்தும் பட்சத்துல ஜான்சினா வந்து அடுத்த மனித பேங்க் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம், ஜான்சினா இப்படிக்கு ஹீல் டர்ன் பண்ண ஆரம்பிச்சா. ஜான்சினா ஹீல் டர்ன் பண்ண ஆரம்பிச்சதுனால கோடி ரோட்ஸ்க்கு ஒரு சப்போர்ட் தேவை. அந்த கோடி ரோட்ஸ்க்கு சப்போர்ட்டா யார் வரப்போறன்னு கேட்டீங்கன்னா, பிராக் லெஸ்னர் ஏன் ரிட்டன் அப்டேட் வந்து இப்போ ரொம்ப தீவிரமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிராக் லெஸ்னர் கூடிய சீக்கிரத்தில் வரப்போறாரு, வந்து கோடி ரோட்ஸ் ஹெல்ப் பண்ணுவார்ன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அப்படி கோடி ரோட்ஸ் ஹெல்ப் பண்ணலாம் கண்டிப்பா பிராக் லெஸ்னர் இந்த ரெசில்மேனியாவில் நம்ம பிராக் லெஸ்னர் எதிர்பார்க்கலாம். ஏன் பிராக் லெஸ்னர் எதிர்பார்க்கறது இவ்வளவு ஹைப்பர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிராக் லெஸ்னர் இப்போ வந்து தன்னோட அதாவது வெளில இப்போ அப்பியரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த அதாவது மற்ற ஷோக்கு ஈவெண்ட்ஸ்க்குலாம் போக ஆரம்பிச்சிருக்கு. அதெல்லாம் வந்து இப்போ போட்டோஸ்லாம் வெளில வரும்போது பிராக் லெஸ்னரோட லுக்கே அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால பிராக் லெஸ்னர் வரப்போறான்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா, பேக்லாஷோட அப்டேட் இப்போ கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேக்லாஷோட முக்கியமான சில அப்டேட்லாம் கிடைச்சிருக்கு. அதாவது பேக்லாஷ் இந்த வருஷம் எப்போ நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, மே மாசம் 10ஆம் தேதி. அந்த மே மாசம் நடக்க போற 10ஆம் தேதிக்கு பேக்லாஷுக்கு ஜான்சினா வரப்போற. ஜான்சினா மட்டும் இல்லாமல் ரேண்டி ஆர்டன் இருக்க போற, நிறைய பெரிய பெரிய ரெஸ்லர்லாம் இருக்க போறாங்க. அதனால பேக்லாஷும் இப்போ ஹைப்பர் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.